ரஞ்சித் அவர்களுடைய வேட்டுவம் படத்துடைய ஷூட்டிங்ல ஒரு கார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டன் கலைஞர் எஸ் மோகன்ராஜ் அவர்கள் அடிபட்டு இறந்து போயிருக்கிற செய்தி எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரஞ்சித் அவர்கள் இப்போ கரண்டா வேட்டுவம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்தில் ஆர்யா, அட்டகத்தி தினேஷ், சோபிதா இப்படி முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாரும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது அவருடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த படத்துடைய ஷூட்டிங் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு வந்தது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட் நாகை மாவட்டம் கீழியூர் பக்கத்தில் விழுந்தமாவடி கிராமத்தில் நடந்துட்டு வந்தது. அங்கே தான் இந்த துயரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது பயங்கர ஆக்ஷன் பேக்டு கார்ல இருந்து ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த வீடியோ காட்சி கூட இப்போ வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. கார் வேகமாக வந்து ஒரு இடத்துல கிராஷ் ஆகி ரொட்டேட் ஆகுது. அப்பதான் காருக்குள்ள இருந்த மோகன்ராஜ் அவர்கள் பயங்கரமாக அடிபட்டு கிடக்கிறாரு. ஸ்பாட்ல இருந்த எல்லாரும் பதறி போய் ஓடி போய் அவரை மீட்க முயற்சி பண்றாங்க. வேகமாக அவரை மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்றாங்க. இந்த சம்பவம் எல்லாரையும் பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. வேட்டும் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் இப்படி மொத்தமாக எல்லாரும் அவங்களுடைய கண்டோலன்சஸ் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள், விஷால் அவர்கள் இப்படி திரைத்துறையை சேர்ந்த முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் அவங்களுடைய கண்டோலன்சஸை மோகன்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்தவங்க எல்லாரும் மனசொடைஞ்சு போயிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த வருடம் சர்தார் 2 திரைப்படத்துடைய ஷூட்லயும் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இறந்து போயிருந்தாரு. ஸோ இப்படி உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டண்ட் கலைஞர்களுடைய சேஃப்டிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸா ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாரா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இப்படி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கம்பல்சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இறந்து போன மோகன்ராஜ் அவர்களுக்கு வயது 52. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.